பட்டியல் முடிவுகள் வெளியான அடுத்த சில தினங்களில் தமிழக காங்கிரசுக்கு புதிய தலைவர் அறிவிக்கப்படுவார் என்று கூறப்படும் நிலையில் அந்த பதவியை கைப்பற்ற அக்கட்சியில் உள்ள பல தலைவர்கள் காய் நகர்த்துவதாகவும் டெல்லி தலைமையின் கதவை தட்டி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கார்கே மற்றும் ராகுலின் ஆதரவாளர்கள் பதவிக்காக போன்ற இருவரையும் வைத்துள்ளதாகவும் கூறப்படும் நிலையில் தேசிய தலைமையின் பட்டியலில் யார் யாரின் பெயர்கள் இடம் பிடித்துள்ளன, அவர்களுக்கான வாய்ப்பு எப்படி உள்ளது என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த அழகிரி மாற்றப்பட்டு அதற்கு பதில் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரியில் செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டார். மாற்று கட்சியிலிருந்து வந்தவர் எப்படி தலைவராக முடியும்? அதுவும் விடுதலை புலிகள் அமைப்பை ஆதரித்தவர் தலைவரா என கட்சிக்குள் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. ஆனாலும் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் கருணையால் தலைவர் பதவியை ஏற்றார் செல்வ பெருந்தகை. இந்நிலையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தாவேக்காவுடன் கூட்டணி என்பது ராகுல் விருப்பமாக இருந்ததாகவும், ஆனால் திமுகவுடன் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதில் செல்வ பெருந்தகை உறுதியாக இருந்ததாகவும் கூறப்பட்டது. இதனிடையே முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்துடன் இணைந்து மல்லிகார்ஜுன கார்கேவுடன் பேசி திமுகவுடனான கூட்டணியை உறுதி செய்தார் செல்வ பெருந்தகை. இதில் ராகுலுக்கு துளியும் உடன்பாடு இல்லை என பேச்சு அடிப்பட்ட நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 28 சட்டமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் தேர்வு டெல்லியில் ஒரு வாரமாக நடைபெற்றது. அதேபோல உயர்மட்ட குழு கூட்டம் பல முறை கூடி யார் யார் வேட்பாளர்கள் என்பது குறித்தும் ஆய்வு செய்தார்கள். மேலும் வேட்பாளர் தேர்வு குழுவும் ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பேர் அடங்கிய பட்டியலை கொடுத்திருந்தது. இந்நிலையில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கொடுத்திருந்த பட்டியலை தேசிய தலைமை ஏற்கவில்லை என்றும், தேசிய தலைமையே கடைசியில் தலையிட்டு வேட்பாளரை தேர்வு செய்து பட்டியலை வெளியிடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு ஏற்றாற்போல திமுக தலைவர் மு. க. ஸ்டாலினுடன் இணைந்து ராகுல் தேர்தல் பிரச்சாரமும் செய்யவில்லை. மாறாக காங்கிரஸ் போட்டியிடும் 28 தொகுதிகளில் 6 இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்தார். இப்படி தேசிய தலைமை தன் மீது கடும் அதிருப்தியில் இருப்பதை அறிந்த செல்வ பெருந்தகை தேர்தலுக்கு பிறகு தான் மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகப் போவதாகவும் தொகுதி முழுவதும் பணியாற்றப் போவதாகவும் அறிவித்தார். (2027) வரை செல்வ பெருந்தகையின் பதவிக்காலம் இருந்தாலும் அவர் பதவியை ராஜினாமா செய்யும் நிலையில் அடுத்து அந்த பதவியை கைப்பற்ற தமிழக காங்கிரசுக்குள் பெரும் போட்டா போட்டியே நிலவுவதாகவும், தமிழகத்தைச் சேர்ந்த பலர் டெல்லி தலைமையின் கதவை தட்டி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. செல்லக்குமார், கார்த்தி சிதம்பரம், விஸ்வநாதன் ஆகியோர் கார்கே மூலம் காய் நகர்த்துவதாகவும், மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, சசிகாந்த் செந்தில் ஆகியோர் ராகுல் மூலமும் பதவியை பெற பல வழிகளில் முயற்சி செய்து வருவதாக கூறப்படும் நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் யார் என்ற தேசிய தலைமையின் பட்டியலிலும் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, சசிகாந்த் செந்தில், கார்த்திக் சிதம்பரம், செல்லக்குமார், விஸ்வநாதன் உள்ளிட்ட பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் மூத்த தலைவராக இருந்த இளைய பெருமாளுக்கு பிறகு பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒருவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்றால் அது செல்வ பெருந்தகை தான். ஒருவேளை மீண்டும் அதே சமூகத்திற்கு அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி எண்ணினால் அதற்கு சசிகாந்த் செந்தில் மற்றும் மேலூர் தொகுதி வேட்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விஸ்வநாதனுக்கு வாய்ப்பு செல்லும் எனவும் கூறப்படுகிறது. அதேபோல் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கலாம் என முடிவெடுத்தால் ஜோதிமணியின் பெயர் பரிசீலனை செய்யப்படலாம். ஜோதிமணி பிரியங்கா காந்திக்கு மிக நெருங்கிய நபராக பார்க்கப்படுகிறார். இதனிடையே காங்கிரஸ் பாரம்பரியத்தில் உள்ளவரும் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவராகவும் உள்ள விஜய் வசந்தின் பெயரும் பட்டியலில் உள்ளதாக தெரிகிறது. தற்போது நாடாளுமன்ற காங்கிரஸ் குழுவின் பொருளாளராக உள்ளார் விஜய் வசந்த். நம்பிக்கைக்குரிய நபர்களுக்கு மட்டுமே இந்த பொருளாளர் பதவி காங்கிரஸில் வழங்கப்படும். அப்படி நம்பிக்கைக்குரிய இடத்தில் உள்ள விஜய் வசந்துக்கும் பதவி வாய்ப்பு செல்லலாம் என கூறப்படுகிறது.
இத்தனை பெயர்கள் பரிசீலனையில் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் மாணிக்கம் தாக்கூரின் பெயர்தான் பட்டியலில் முந்துவதாகவும் அவர்தான் அடுத்த மாநில தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமானவர் என கூறப்படும் மாணிக்கம் தாக்கூர் ஆந்திரா மற்றும் அந்தமான் நிக்கோபர் மாநில பொறுப்பாளராக செயல்பட்டு வருகிறார். பலரது பெயர் பட்டியலில் உள்ளதாக கூறப்பட்டாலும் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகே அதிகாரப்பூர்வமான நடவடிக்கைகள் தொடங்கும் என்று காங்கிரஸ் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி உள்ளது.